பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால சத்தியங்களை எல்லாம் எப்படி கேட்கணுங்க? நல்லா சந்தோஷமா கேட்கணும். சரி, இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், நம்மிடத்தில் உண்டா தேவனுடைய பரிசுத்தம். நம்மிடத்தில் உண்டா தேவனுடைய பரிசுத்தம். சரி, தேவனுடைய பரிசுத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம், இது ரெண்டும் எப்படி நினைக்கிறீங்க? தேவனுடைய பரிசுத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம், இந்த ரெண்டு பரிசுத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? இல்ல பரிசுத்தம், அந்த பரிசுத்தம் இயேசு வந்து பரிசுத்தம் இல்ல, அந்த பரிசுத்தம்ன்ற அந்த ஒரு வார்த்தை, தேவனுடைய பரிசுத்தம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்துக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சுது? வாழ்ந்தார். நல்ல பாயிண்ட். இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தில் உலகத்துல வந்து பரிசுத்தமா வாழ்ந்தார். தேவனுடைய பரிசுத்தம் ஆக்சுவலா இந்த பதில் தான் எல்லாரும் சொன்னது. தேவனுடைய பரிசுத்தமோ இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்தம்னா ரெண்டும் ஒண்ணு தான், எல்லாமே ஒண்ணு தானே, பரிசுத்தனால எல்லாம் ஒண்ணு தானே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வேதம் அப்படி காண்பிக்கல. அதாவது இது எப்படி நம்ம கரெக்டா உள்வாங்கணும்னா, நம்ம பரிசுத்தவான், தேவன் நமக்கு அந்த பரிசுத்தத்தை கொடுத்துருக்கிறதுனால நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கலன்னா பரிசுத்தமா வாழ முடியாது, பரிசுத்தமாவே இருக்க முடியாது. அப்போ தேவனுடைய பரிசுத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம், இந்த ரெண்டு பரிசுத்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அப்போ அவருடைய பரிசுத்தம் எந்த நிலையில இருக்குது? ஆவிக்குரிய நிலையில இருக்குது. இயேசு மாம்சத்துல இந்த பூமியில வந்தார். அப்போ அவருடைய பரிசுத்தம் எந்த நிலையில இருக்குது? மாம்சத்துக்குரிய நிலையில இருக்கு. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? மாம்சத்திலே இருக்கிறோம், ஆவியிலே இருக்கிறோம். அப்போ சரீர ரீதியாய் வரக்கூடிய பரிசுத்தம் இயேசுவின் பரிசுத்தம். ஆனா ஆவிக்குள்ள இருந்து வரக்கூடிய பரிசுத்தம் தேவனுடைய பரிசுத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப உள்ள இருந்து வெளியில வரக்கூடிய இந்த பரிசுத்தம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவனுடைய பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த உலக பிரகாரமா இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தெல்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம தேவனுடைய பரிசுத்தத்தை பார்க்க போறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த கூடுகையில இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தேவனுடைய பரிசுத்தம், இப்ப நான் சொன்ன இந்த விஷயம், தேவன் வந்து ஆவியா இருக்கிறாரு, அதே போல நம்ம உள்ளான மனுஷன்ல ஆவியில இருக்கிறோம், புது சிருஷ்டியின் அனுபவத்துல இருக்கிறோம். அதனால அந்த பரிசுத்தம், தேவனுடைய பரிசுத்தம் உள்ள இருக்கணும். சரீரத்துல நம்ம காண்பிக்கிறது, மாம்சத்துல இயேசு கிறிஸ்து காண்பித்த பரிசுத்தம் உள்ள இருக்கணும். அதுதான் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவுள். ஆமென். பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு என்ன பண்ணுமா? பூரணப்படுத்தணும். எங்கெங்க? மாம்சத்திலும் ஆவியிலும் பரிசுத்தம் இருக்கணும். நம்ம ஜெனரலா பரிசுத்தத்தை எங்க காட்டுறோம்? மாம்சத்துல ட்ரை பண்றோம். ஆனா பரிசுத்தமா வாழ முடியுதா? இல்ல. இன்னைய கணக்கெடுப்புல நான் சொல்லணும்னா, எல்லா கிறிஸ்தவ வட்டாரங்கள்லயும் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளேயும் பரிசுத்த குலைச்சல் வந்தாச்சு. ஆண்டவர் கடைசி நாள்ல ஒரு அடையாளம் சொன்னார். பாழாக்குற அருவருப்பு, விசுவாச துரோகம், இது இப்போ நடந்துட்டு இருக்குது. தேவனுக்கு சித்தமான அதை மட்டும் தனியா பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பரிசுத்தம், தேவனுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டதுன்னா நமக்கு அது ரொம்ப அவசியமா இருக்குது. ஏன்னா இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தத்தை நம்ம கேள்விப்படவே இல்லை, அதை நம்ம என்ன பண்ணல, வாழ்க்கையில ட்ரை கூட பண்ணல. அப்போ இந்த காரியத்தை தேவன் நமக்கு இன்னைக்கு விளக்கி காண்பிப்பாராக. அதனால கூர்ந்து கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. கொஞ்சம்
டிஸ்டர்ப் ஆனால் கூட புரியாது. ஏன்னா நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தேவன் இந்த வார்த்தையே கேட்டு ரொம்ப இது விளங்கிக்கிறதுக்கே ரொம்ப கடினமாக இருந்தது. ஆனாலும் தேவன் இதை விளக்கி அதற்குரிய ஒரு நல்ல ஒரு காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதை உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். ஸோ தேவனுடைய பரிசுத்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 3 கேள்வியின் அடிப்படையில் இந்த காரியத்தை நம்ம பார்க்கணும். தேவனுடைய பரிசுத்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கேள்வி நம்பர் 1, தேவன் எப்படிப்பட்டவர். 2வது கேள்வி, தேவனுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது. தேவன் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சாதான் தேவனுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டதுன்னு தெரியும். 3வது கேள்வி, தேவனுடைய பரிசுத்தத்தை நமக்குள் வெளிக்காட்டுவது எப்படி. புரியுதுங்களா? தேவனுடைய பரிசுத்தத்தை நமக்குள் வெளிக்காட்டுவது எப்படி. முதல்ல தேவன் எப்படிப்பட்டவர், 2வது தேவனுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது, 2வது தேவனுடைய பரிசுத்தத்தை நமக்குள் வெளிக்காட்டுவது எப்படி. ஏன்னா இந்த தேவன் எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார் தேவன்? நமக்குள். எபேசியர் 4:6 வாசிங்க. எபேசியர் 4:6. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அப்போ நமக்குள்ள இருக்கிறவரு அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பாரா? எதிர்பார்க்க மாட்டார். கண்டிப்பா எதிர்பார்ப்பார். அதனால வாழ்க்கையில சில மாற்றங்கள் நமக்கு வரணும்னா இந்த பரிசுத்தன்ற ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிச்சா எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ முதல் கேள்வி என்னதுங்க? தேவன் எப்படிப்பட்டவர். இந்த ஒரு அறிவு கிறிஸ்தவ வட்டாரத்துல சுத்தமா கிடையாது, நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா தேவன் அப்படின்னு சொல்லிடுறோம், தேவன்னு சொல்லிடுறோம். இந்த உலகத்துல கூட நிறைய தெய்வங்கள் இருக்குது. இப்ப அதை கூட என்ன சொல்றோம்? தேவன்னு சொல்றோம், சாமின்னு சொல்றோம். இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்றோம்? தேவன்னு சொல்றாங்க. பிதாவாகிய தேவன்னு சொல்றாங்க. ஆனா இந்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அவரை குறித்து தியானிக்கிற தியானங்கள் நமக்கு புரிகிற மாதிரி ஒரு வார்த்தை நான் எடுத்தேன். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனம். உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அநாதி தேவனே உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவ்வளவுதான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அநாதி தேவன். அநாதி தேவன்னா என்னங்க அர்த்தம்? எப்படி? அநாதி தேவன். ஓகே, அதை கரெக்டாக நம்ம அதை புரிஞ்சுக்கணும்னா இன்னும் டீப்பா. ஏன்னா வேதம் எபிரேயும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அது ஆங்கிலத்தில் 16ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலத்தில் அதுக்கப்புறம் நமக்கு தமிழில் கிடைச்சது. இது உபாகமம்ன்றது ஏஷியன்ட் ஹீப்ரு, தேவனுடைய மொழி. பண்டைய எபிரேயத்தில் இந்த வார்த்தைக்கு என்ன சொல்றாங்கன்னா அநாதி அப்படின்ற வார்த்தைக்கு கிடோம் அப்படின்னு சொல்றாங்க. கிடோம். இந்த கிடோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா த பிகினிங் ஆஃப் அன்னோன், அறியப்படாத தொடக்கம் உள்ள தேவன். அறியப்படாத தொடக்கம் அப்படின்னா என்னன்னா உங்க மூளையினால சிந்திக்க முடியாது. இந்த மூளையினால சிந்திக்க முடியாது. உலகத்துல சொல்லப்படுகிற எல்லா கடவுளுக்கும் என்ன உண்டு? வரலாறு உண்டு. எல்லா கடவுளும் எடுத்துங்க, இந்த இடத்துல இருந்து வந்தது, அங்க இருந்து வந்தது, இப்படி வந்தது, இந்த இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஆனா யெகோவா தேவனுக்கு நோ ஸ்டோரி. புரியுதுங்களா? அவர் எப்படி வந்தாரு, அவருக்கு அப்பா அம்மா யாரு, அவர் படைச்சது யாரு, அவருடைய காரியங்கள் எப்படி இருக்கும்? கிடையவே கிடையாது. இதான் அநாதி தேவன். அவர் குறித்த நினைவுகளை கூட மூளையினால முடியாது. ஒரு லிமிட் தான் வச்சிருக்கிறார். நீங்க எல்லாமே யோசனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்படி அவர் எப்படி இருப்பாரு, அவர் யார் படிச்சிருப்பா, அவருக்கு எப்படி அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்றாங்களே, எப்படி அந்த வல்லமை கிடைச்சிருக்கா, அப்படியே யோசனை பண்ணியா பாருங்க, மென்டல் ஆயிடுவீங்க. இல்ல மூளை என்ன ஆயிடும்? ஆஃப் ஆயிடும். அதை கொடுக்கல. ஏன்னா மனிதனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டவர் தேவன். யெகோவா தேவன் மனிதனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட. அதனால்தான் அவர் சொன்னாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள்
என்னுடைய வழியில் கிடையாது. அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா அவருடைய தன்மையை காட்டுது. அனாதி தேவன், இந்த அனாதி தேவன் யாருடைய அடைக்கலம்? நம்முடைய அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமா இருக்கு. அப்போ இந்த கிடோம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அறியப்படாத தொடக்கம் அப்படின்னு அர்த்தம். அதே நெகேமியா 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. நெகேமியா 9:5. பின்பு லேவியரான யெசுவா, கத்மியேல், பானி, ஆசப்நெயா, செரேபியா, ஒதியா, செபனியா, பெத்தக்கியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, இத்தனை பேர் இந்த தேவ மனுஷர்கள் எல்லாம் ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாங்க. நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி. இப்போ என்ன சொல்றாரு இவரு? அனாதியா என்றென்றும் இருக்கிற கர்த்தரை என்ன பண்ணுங்க? ஸ்தோத்தரியுங்கள். அனாதினும் போது என்னதுங்க? அறியப்படாத தொடக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தேவன் என்ன பண்ணுங்க? ஸ்தோத்தரியுங்கள் சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. கர்த்தரை நோக்கி எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஒரு லைனை ஒரு நாள் முழுக்க தியானிச்சேன். இந்த ஒரு லைனை. ஏன்னா அது மறுபடியும் படிங்க. கர்த்தரை நோக்கி. இப்போ இவங்க அனாதி தேவனை ஸ்தோத்திரிங்கன்னு சொல்லிட்டு இந்த தேவனை பார்த்து அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. இதுதான் அனாதி தேவன். எல்லா ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள நாமத்தை உடையவர் யெகோவா தேவன். இது விவரிக்கவே முடியாது. நான் அதான் முன்னாடி சொன்னேன். நம்ம மூளையினால் இது விளங்கிக்கவும் முடியாது, இது விவரிக்கவும் முடியாது. ஏன்னா ஸ்தோத்திரன்றது எல்லாருமே ஸ்தோத்திரிக்கலாம், தேவனை துதிக்கலாம். ஆனா துதி ஸ்தோத்திரத்தை காட்டில மேலான நாமன்னா அது எப்படிப்பட்டதா இருக்கும்? அது நம்ம அவருடைய கிறிஸ்துவனுடைய வருகையில தான் நம்மளுக்கு புரியும். ஆண்டவருடைய வருகையில தான் இந்த பாயிண்ட் புரியும். ஏன்னா தேடி 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 கடைசியில் கிடைக்கல, இதுக்கு மீனிங்கே கிடைக்கல. அப்புறமா தான் வெளிப்படுத்தல் விசேஷத்துல வருது. சில விஷயங்களை தேவனை என்ன பண்ணியிருக்கிறாரு? மறைச்சு வச்சிருக்கிறாரு. அதையும் சொல்றாரு, இவர்கள் மாத்திரம் அறிந்தது புதிய நாமம் அப்படின்னு நிறைய விஷயங்களை அங்க க்ளூவா கொடுக்கிறார். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், தேவன் அனாதி தேவன், அறியப்படாத தொடக்கம் உள்ள தேவன். மாத்திரமல்ல, தாவீது சொல்றார் பாருங்களா, சங்கீதம் 77:3. நான் தேவனை நினைத்த போது அலறினேன். என்ன பண்ணிக்கிறாரு? வருதா நம்மளுக்கு? தேவனை நினைக்கும் போது அலறினேன்னு சொல்றாரு அவரு. அப்ப என்ன பார்த்திருப்பாரு அவரு? அவருடைய மகிமை எப்படிப்பட்டதா இருந்திருக்குது. நான் உண்மை தேவனை நினைக்கும் போது அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அலறினேன். ஏன்னா ஆடு மேய்ச்சவன் ராஜாவானா சும்மா கிடையாது. இந்த தேவனை அவன் அறிஞ்சிருந்தான். அதனாலதான் கிளியரா சொல்றான், உண்மை நினைக்கும் போதே நான் அலறிட்டேன் ஆண்டவரே. அப்போ இவர் எவ்வளவு பெரிய மகிமையில இருந்திருக்கிறார். அனாதி தேவன், அறியப்படாத தொடக்கத்துல இருக்கிறவர். அதே சங்கீதம் 41:13 வாசிங்க. 41:13. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அனாதியாய் உள்ள என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். சதா காலங்களிலும் என்ன அர்த்தம்? எண்டே கிடையாது இவருக்கு, எண்டே கிடையாது. ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென் ஆமென். எத்தனை ஆமென்? 2 ஆமென் சொல்றாரு. சொல்லிட்டு 41ஆம் அதிகாரத்துல இத சொல்றாரு, ஆமென் ஆமென்னு சொல்றாரு. அதே 106:48, சங்கீதம் 106:48. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும். அதே வார்த்தையை தான் இங்க கோட் பண்றாரு. அங்க என்ன சொன்னாரோ அதே தான் இங்க ரிப்பீட் ஆகுது. அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமென் அல்லேலூயா என்பார்களாக. எத்தனை பேர் ஆமென் அல்லேலூயான்னு சொல்றீங்க? அப்போ இவரோட நாமத்தின் மகிமையை சொன்னா ஜனங்க என்ன சொல்லணும்? ஆமென் அல்லேலூயான்னு சொல்லணும்.
அப்போ இது எவ்வளோ மகிமையான நாமம் பாருங்க. இந்த அநாதி தேவன், அறியப்படாத தொடக்கமுள்ள தேவன் இப்படியா இருக்கிறாரு. இந்த அநாதி தேவன், இந்த ஒரு இடம் தான் ரொம்ப என்னை கவர்ந்துச்சு. இந்த அநாதி தேவன், அறியப்படாத தொடக்கத்துல இருக்கிறவரு எப்படி நம்மள கட்டி இழுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா 31 அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 31:3. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். என்னவா? அநாதி சிநேகம். இப்போ அநாதின்ற வார்த்தைக்கு விளக்கம் தெரிஞ்சிச்சா நம்மளுக்கு? அறியப்படாத தொடக்கம், அதான் அநாதி. இப்போ வாசிங்க. அநாதி சிநேகத்தால் உன்னை இப்போ சிநேகித்தேன். அறியப்படாத தொடக்கத்தினாலே நான் உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன்? சிநேகித்தேன். நம்மள சிநேகிச்சிருக்கிறாராம். அப்போ சொல்ல முடியுமா இவர் என்ன இவ்வளோ அநியாயம் அக்கிரமா பண்றாரு, இன்னும் தேவன் சும்மா தான் விட்டு வச்சுக்கிறாரு நம்ம சொல்லுவோமே, அப்பா எவ்வளோ அநியாயம் பண்றான்பா, ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டுறாரு. அறியப்படாத தொடக்கத்துக்குரிய சிநேகத்தை அவர் வச்சிருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது? அவரை கணக்கு பண்ணவே முடியாது, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். காருண்யத்தினால உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். இதுதான் இந்த இழுத்து கொள்ளுகிறேன் அப்படின்றத இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு பாருங்க. யோவான் 6:44. யோவான் 6ஆம் அதிகாரம் 44வது வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால், என்னை அனுப்பின பிதா ஒருவன் இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அவன் என்னிடத்தில் வரமாட்டான். இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட போனோம்னா யார் இழுக்கணும்? பிதா. பிதாதான் இழுக்கணும். எப்படிப்பட்ட சிநேகத்தினால் இழுக்கணும்? அநாதி சிநேகத்தால் இழுக்கணும். புரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் அநாதி சிநேகத்தினால தேவன் நம்மளை இழுத்து கிறிஸ்துவுக்குள்ள ஒப்படைச்சு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். இதான் ரட்சிப்பு, சும்மா கிடையாது. நம்முடைய ரட்சிப்பு அறியப்படாத தொடக்கம் உள்ள தேவன், அவருடைய நினைவுல நம்ம வந்துக்கிறோம் பாருங்க. அவருடைய சிந்தையில நம்ம பேர் வந்திருக்குதே. அதனால்தான் வசனம் சொல்லுவோம், பவுல் தெளிவா சொல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நான் உன்னை என்ன பண்ணேன்? முன்குறித்தேன்னா இதான் அர்த்தம். அறியப்படாத தொடக்கம், அறியப்படாத தொடக்கம். அந்த அறியப்படாத தொடக்கத்தில் உள்ள தேவன் அறியப்படாத தொடக்கத்துக்குரிய காருண்யத்தினாலே சிநேகத்தினாலே உங்களை எல்லாரும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு சின்ன பிரச்சனை வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? சில நேரத்தில் தேவனே கேள்வி கேட்குறோம், ஏன் ஆண்டவர் இது நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் நடக்குது? ஸ்பெசிஃபிக்காக வேற நோட்ஸ் ஃபுட் நோட்டெல்லாம் போட்டு ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஆராதிக்கிற தேவன் அநாதி தேவன். அவர் நம்ம மேல வச்சிருக்கிற சிநேகம் அநாதி சிநேகம். அப்போ அவ்வளோ மகிமை உள்ள தேவன் நம்முடைய சூழ்நிலையை மாற்ற மாட்டாரா? பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? இதுதான் தேவன், இதுதான் தேவனுடைய அந்த காரியம். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? முதல் கேள்வி இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது தேவனை குறிச்சு நிறைய விஷயம் இருக்குது, அதுல ஒண்ணுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், அநாதி தேவன். இன்னும் நிறைய விஷயங்கள் அவரை குறிச்சு இருக்குது. அதுல இன்னொரு காரியமும் இருக்குது. என்னன்னா உன்னதமான தேவன். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உன்னதமான தேவன், இந்த வார்த்தையை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இப்ப அநாதிக்க இவ்வளவு இருக்குது, அநாதிக்க இவ்வளோ ஆழம் இருக்குதுன்னா உன்னதமான தேவன்னா அதைத்தான் எல் எலியோன் அப்படின்னு சொல்லுவாங்க மூல மொழியில. எல் எலியோன். இந்த எல் எலியோன் என்றதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே உள்ள போனா சிம்பிளா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுச்சு, அதோடைய வியாக்கியானம். இந்த பூமியில நிறைய தெய்வங்கள் இருக்கு, அந்த தெய்வத்தினுடைய தன்மை எல்லாம் நமக்கு தெரியும். ஏன் இயேசு கிறிஸ்துவ பத்தி கூட நமக்கு தெரியும். அவருடைய ஆரம்பம் என்ன, அவருடைய முடிவு என்ன, 1000 கால அரசாட்சியில் அவர் எப்படி இருக்க போறாரு, இனி வரும் யுகத்துல அவர் எப்படிப்பட்டவரா இருக்கா, எல்லாத்தையும் தேவன் தம்முடைய வார்த்தையினால நமக்கு என்ன பண்ணிட்டாரு? சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனா எல் எலியோன் எப்படிப்பட்டவர்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களை காட்டிலும் மேலானவர். அவரை ஜட்ஜ் பண்ணவே முடியாது, அவரை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இவ்வளவுதான் இவரு அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு அப்படியே அடிச்சு தள்ளுறாங்களே நிறைய பேர், அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படி பண்ணிடு அப்படி அவரை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. பாவிலும் பாவி, பிரதான பாவி, செய்யறதெல்லாம் அநியாய அக்கிரமம் செஞ்சுட்டே இருப்பான், அவன் மேல அவர் சிநேகம் வைப்பார், அவன் மேல அவர் சிநேகம் வைப்பார். அந்த அன்பை நம்மளால என்ன பண்ண முடியாது? விளங்கிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட
உன்னதமான தேவன். எல் எலியோன்னா உன்னதமான தேவன். அதே நேரத்துல இப்ப நம்ம வாழ்றது எங்கங்க? உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இத வந்து என்ன சொல்லுவோம்? இந்த கண்டத்தை என்ன சொல்லுவோம்? சயின்ஸ் படிச்சவங்க சொல்லுங்க. மில்கி வேவா? மில்கி வே கேலக்ஸி. ஆமா, இது ஒரு கேலக்சி. இப்போ ஒரு சோலார் குடும்பம்னு ஒண்ணு இருக்கு, மில்கி வேன்னு சொல்லிட்டு ஒரு சோலார். அதுல நிறைய உலகங்கள் இருக்கு. அதுல ஒரு புள்ளி தான் நம்ம இருக்கிறது. அந்த ஒரு புள்ளியில தான் நம்ம இருக்கிறோம். இந்த ஒரு புள்ளியில தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இல்லைங்கதா, நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். இந்த எண்ணற்ற புள்ளிகள் இருக்கு, எல்லாம் ஒரு ஒரு உலகம். அதாவது இந்த மில்கிவேன்ற ஒரு அந்த அண்டம் மாத்தத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது, கோள்கள் இருக்குது, இன்னும் அதுக்கு மேல இருக்கு அண்ட சராசரங்கள் இருக்குது, யூனிவர்சல்னு சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம உலகத்துக்கு வருவோம், ஒரு சின்ன புள்ளி, அதுக்குள்ள நம்ம வாழ்றோம். இதுக்குள்ளதான் இயேசு வந்தாரு, இதுக்குள்ளதான் இயேசு வந்தாரு. ஆனா தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த ஒரு புள்ளி இல்ல, சுத்தி இருக்குது பாருங்க அண்ட சராசரம், இவைகளுக்கு எல்லாவற்றிலும் மேலானவர். அதான் எல் எலியோன், அவர் தான் எல் எலியோன். அப்போ இந்த யெகோவா தேவன் சொல்லும் போது இப்ப புரியுதா? அவர் நான் தேவனை நான் நோக்கும் போது நான் அலறினேன்னு சொல்றாரு தாவீது. இதுதான் மேட்டர், இதுதான் மேட்டர். இந்த தெய்வத்தை இன்னைக்கு எப்படி ஆராதிக்கிறாங்க? இன்னைக்கு சபைகள் எப்படி ஆராதிக்குது, ஊழியங்கள் எப்படி பார்க்குது? எல்லா இடத்துல என்ன ஆச்சு? ஒரே கூத்தம் கொண்டாட்டமோ, லைட்டை போட்டு அதை போட்டு இதை போட்டு. ஏன் என்ன இல்ல? தெய்வத்தை குறித்த அறிவு இல்லை. இன்னைக்கு துணிகரமா வெளியில வந்து பாவத்தை செய்யறான், பணத்துக்காக எல்லாத்தையும் செய்யறான்னா ஒரே ஒரு விஷயம், இந்த தேவன் அநாதி தேவன், இந்த தேவன் உன்னதமான தேவன், இவர் நமக்குள்ள இருக்கிறான்ற பயம் இல்லை. அதனால என்ன ஆகுதுங்க? நிறைய விஷயம் நடக்குது. சரி, இப்போ முதல் கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் அநாதி தேவன், அவர் எல் எலியோன் தேவன், உன்னதமான தேவன். சரி, இப்போ அடுத்த கேள்வி என்ன கேள்விங்க? தேவனுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது? இப்ப நம்ம தேவனை பார்க்கும் போதே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கோம் இவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டதுன்றது. நம்ம மேக்சிமம் என்ன பண்ணிருக்கலாம், கொஞ்சம் கெஸ் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலா தேவனுடைய பரிசுத்தம்னா, இந்த பரிசுத்தம் தான் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தது. இந்த பரிசுத்தம் தான் இயேசுவின் ரத்தத்தின் மூலமா நமக்குள்ள வந்தது. புரியுதுங்களா? இந்த பரிசுத்தம் தான் அப்படியே அவர்கிட்ட இருந்து நமக்கு வந்தது. இது தனியா நம்ம தேடிக்கல. இன்னைக்கு பரிசுத்தம்ன்றது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சிம்பிளா ஒரே வார்த்தையில சொன்ன சுத்தமா இருக்கிறது. ஆமா, பாவம் செய்யாம சுத்தமா இருக்கிறது பரிசுத்தம்னா இதுதான் பரிசுத்தமா. சிலரெல்லாம் சொல்லுவோம், பெரிய பரிசுத்தவான்ங்க அவரு, கேள்விப்பட்டீங்கன்னா பெரிய பரிசுத்தவான்கள் இருப்பான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போயிருந்தோம், ஐயோ அவரு மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்லைங்க. ஏன்? செய்கைகள் மாறும்போது அப்பட்டமா வெளியே தெரிஞ்சு போகுது. ஆனா வேதம் நம்மள என்ன சொல்லுது? பரிசுத்தவான்னு சொல்லுது. அப்போ தேவனுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பரிசுத்தம்ன்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம பைபிள்ல வந்து பரிசுத்தம் இருக்கு, ஆங்கிலத்துல ஹோலினஸ் இருக்கு. அதனால நம்மளால என்ன பண்ண முடியல, நம்மளா மைண்ட்ல கற்பனை பண்ணிக்கணும், சுத்தமா இருக்கிறது பரிசுத்தம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா தேவனுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டதுன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2:3 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2:3. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். சேராபீன்கள் அவருக்கு மேலாக, தேவனுக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சேட்டைகள் இருந்தன. எவ்வளவு? அவ்வாறு. ஆமா, 6 சேட்டைகள் இருந்தன. சேராபீன்களுக்கு தேவன் மேல அப்படியே நிக்குதுங்க. அதுக்கு மேல ஒரு 6 சேட்டைகள், ஒவ்வொரு சேராபீன்களுக்கும் 6 சேட்டைகள். அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி. நல்லா கவனிங்க, அது இதெல்லாம் அப்படியே இமேஜின் பண்ணும், அப்படியே கற்பனை பண்ணுங்க. சேராபீன்கள் யாரு? முதல்ல அதை கேட்டுக்கலாம். ஆமா, ஏஞ்சல்ஸை விட கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. அதாவது சில ஆராய்ச்சி தகவல் என்ன சொல்லுதுன்னா, தூதர்களை தேவன் உருவாக்குனார். அதுதான் கேருபீன்கள்னு சொல்லுவாங்க. கேருபீன்கள் தேவன் உருவாக்குனார். ஆனா தேவனுடைய மகிமையிலேயே உருவான ஒரு கிரீச்சர், ஒரு உயிர், ஒரு ஜீவன் எதுன்னா அது சேராபீன்கள்.
அது தேவனுடைய மகிமையில என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஒரு, அதனால தான் தேவனை சுத்தி அது இருக்குது. வேற யாரும் அதுக்கிட்ட என்ன பண்ண முடியாது, கிட்ட போக முடியாது. சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்யணும். அப்படிப்பட்ட இடத்துல அவருடைய மகிமையின் பிரகாசம் அப்படியே பட்டு அப்படியே ஒரு ஜீவன் வந்துச்சு. அந்த ஜீவன்கள் தான் சேராபீன்கள். இது ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுது. இது ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுது. அப்படியே வாசிங்க. ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. 6 செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி. இப்ப 6 செட்டைகள் இருக்கிறதுல 2 செட்டை என்ன பண்ணிச்சான், தன் முகத்தை மூடிக்குச்சு. 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி. 2 செட்டையால எதை மூடிக்குச்சான், காலை மூடிக்குச்சு. அப்ப இன்னும் 2 செட்டையில என்ன பண்ணிருக்கான், 2 செட்டைகளால் பறந்து. இப்போ தூதர்களுக்கு 2 செட்டை தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, பறப்பாங்க. அப்போ தூதர்களும் சேரக்கூடாத ஒளியில இருக்கிறவர் தான் தேவன். அப்போ அவர்கிட்ட இருக்கிறது எதுதான், இந்த சேராபீன்கள் தான். இந்த சேராபீன்கள் நின்றுட்டு 2 செட்டை, 6 செட்டைகள் இருக்கு. 2 செட்டைகளால முகத்தை முடிக்குதுங்க, 2 செட்டைகளால காலை முடிக்குதுங்க, 2 செட்டைகளை பறந்துகிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி என்ன பண்ணுதான், ஒருத்தரை பார்த்து, சேனைகளின் கர்த்தர் ஆமென், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்து இருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இதோட வேலையை என்ன தெரியுமா, இந்த சேராபீன்கள் அத மகிமையில, தேவனுடைய மகிமையில அப்படியே முகத்தை முடிக்குதுங்க, காலை முடிக்குதுங்க. 2 சேட்டையில பிறந்து ஒன்னு பார்த்து என்ன சொல்றான், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இதான் சொல்லிட்டே இருக்குது. வேற எதுவுமே தெரியாது. அது வேற எதுவுமே சேராபீன்களுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், பரிசுத்தர். அது மூல மொழியில காதோஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிசுத்தம்னா காதோஷ். இப்ப இது என்ன பண்ணுதுன்னா காதோஷ் காதோஷ் காதோஷ்னு கத்துது. இது எப்படி அப்படின்னா, இதுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்கல, சொல்லுன்னு. இது அந்த மகிமையிலே வந்ததுனால அந்த மகிமையிலே பேசுது. காதோஷ் காதோஷ் காதோஷ், பரிசுத்தம் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லுங்க. இப்போ அதை கிளியரா விளங்கிக்கணும்னா, இப்போ திடீர்னு இங்க தீப்பிடிச்சி எரியுதுன்னு வச்சுங்க, இந்த இடத்துல நெருப்பு எரியுது, எப்படி ஓடுவீங்க? ஐயோ நெருப்பு சொல்லுமா சொல்ல மாட்டோமா? எது பாம்பு வந்துட்டா ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு, ஐயோ நெருப்பு, ஐயோ நெருப்பு சொல்றேன் இல்லையா? அந்த மாதிரி தேவனுடைய அந்த மகிமையை பார்த்து இது சொல்லுது, காதோஷ் காதோஷ், ஐயோ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனுடைய பரிசுத்தத்தை பார்த்து. அப்போ அது என்ன மாதிரி பரிசுத்தம்? இப்போ தேவன் பரிசுத்தர். இப்ப அந்த சேராபீன்கள் சொல்லுது பரிசுத்தர் பரிசுத்தர்னா, இப்ப நம்மளும் என்னவா இருக்கிறோம், பரிசுத்தவானா இருக்கிறோம். இப்போ இதுக்கெல்லாம் விடயம் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு முக்கியம்? இதுக்கெல்லாம் விடயம் கண்டுபிடிச்சா தானே பரிசுத்தம்னா என்னன்னு தெரியும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா ஏதோ ஒன்று பிக்சரைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுப்பா, எல்லாம் பின்மாற்றத்தில் போயின்னு இருக்கிறாங்க இன்னைக்கு. புரியுதா? தேவன் இன்னைக்கு நமக்கு அந்த காரியத்தை கற்றுக் கொடுப்பாராங்க. ஸோ இதனால இந்த காதோஷுக்கு முதல்ல மீனிங் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாடர்ன் ஹீப்ரூலேருந்து கூகுள்லேருந்து எடுப்பாங்க. அதில் தான் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது. செட் அப் பார்ட்ன்னு இருக்குது, இல்லை செப்பரேஷன் இருக்குது, பிரித்தெடுக்கப்பட்டவர் அப்படி இப்படின்ற சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் நான் முன்னாடி சொன்னேன், தேவன் பேசின மொழி எபிரேயம். இது மோசே கூட தேவன் பேசின ஒரு மொழி. அப்போ இந்த காதோஷ் அப்படின்றத சரியா யாருக்கிட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னா, இந்த பண்டைய மொழி பேசுறவங்க கிட்ட தான் தெரிஞ்சுக்க முடியும். அவர்களை தான் எபிரேயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய சில வேதங்களை கொஞ்சம் பார்த்தோம். அதுல ஒரு 2 வேதம். ஒன்று மிட்ரோஸ் அப்படின்ற ஒரு வேதம், யூதர்களுடைய வேதம், யூத ரபிகளுடைய ஒரு வேதத்திலிருந்து சில விஷயங்கள் எடுத்தோம். அதை இந்த காதோஷுக்கு மீனிங் எடுக்கும் போது, முதல் வேதம் மிட்ரோஸ், 2வது தல்முத். 2, ஒன்று மிட்ரோஸ், இன்னொன்று தால்முத். இந்த 2த்துலையும் காதோஷ் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய விஷயத்தை எடுத்துட்டோம். இன்னைக்கெல்லாம் பைபிள் ரீடிங்க்கும் சரி, வேத ஆராய்ச்சியும் சரி, ரொம்ப சுலபமா பண்ணலாம்.
ஏன்னா இன்னைக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்கு? ஆப் அப்பத்துல தான் இருக்குது. மெயினா ஒண்ணு இருக்குது, அதுதான் தலை கட்டி ஆடுது. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே மொபைல்ல வந்துடுச்சு. இன்னைக்கு பைபிள் ரீசர்ச்சுக்கு அதை நினைச்சுக்கோ, ஐயோ பெரிய ஆள் பொழுது இவரும் நல்லா எல்லாம் ஏஐ வச்சு, அப்புறம் சில டிக்ஷனரிங்கெல்லாம் வச்சு இப்படிதான் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படிதான் எடுக்கிறோம். புரியுதுங்களா? இந்த ரகசியத்தெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, குடும்பம்ன்றதுனால சொல்லிவிட்டேன். தேடுங்க. இன்னைக்கெல்லாம் பைபிள் ஸ்டடிக்கு முடியாது ஆகாதுன்னே கிடையாது, எல்லாம் முடியும். தேவன் அவ்வளோவா என்ன பண்ணிட்டாரு, ஓப்பனா வச்சுட்டாரு, எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். சரி, இப்போ அதுல இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த காதோஷ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதுல என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு 3 அர்த்தத்தை நான் உங்க மத்தியில வைக்கிறேன். ஒரு 3 அர்த்தம். காதோஷ் அப்படின்ற வார்த்தைக்கு பண்டைய எபிரேயர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா, முதலாவது உலகத்தோடு ஒட்டாத பரிசுத்தம். காதோஷ்னா என்ன மீனிங்னா, உலகத்தோடு ஒட்டாத பரிசுத்தம். இதைத்தான் மகா பரிசுத்தம் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. மகா பரிசுத்தம். உலகத்தோடு என்ன பண்ணாது, இது ஒட்டாது. அத நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்தம் எப்படி நம்ம அந்த பரிசுத்தம் எப்படி கிரியை செய்யுதுன்னா, சரீரத்தின் இயக்கத்தை ஆவியினாலே கட்டுப்படுத்துது. இன்னும் சொல்ல போனா சரீரத்தின் ஆசையை ஆவியினாலே என்ன பண்றது, கட்டுப்படுத்துவது. அதுதான் மகா பரிசுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இத கரெக்டா விளக்குறேன் பாருங்க. உலகத்தோடு ஒட்டாத பரிசுத்தம். ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் தேவனுடைய பரிசுத்தம். இப்போ அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால இந்த பரிசுத்தம், முன்னாடி சொல்லிட்டேன் தேவன் ஆவியா இருக்கிறாரு. அப்போ இப்ப நம்ம எந்த பரிசுத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? ஆவிக்குரிய பரிசுத்தம். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியான தேவன் பரிசுத்தமா இருக்கிறதுனால நம்முடைய ஆவியில அவர் என்ன இருக்கிறாரு, அந்த பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்ப நான் சொல்ற விஷயம் எல்லாம் உள்ள இருக்கிற பரிசுத்தம், சரீரத்துக்கு வரல. அது இயேசுநாதர்கிட்ட தான் வர முடியும். புரியுதுங்களா? உள்ள ஆவியில நம்ம பரிசுத்தமா வாழ்றது எப்படின்னா, முதல்ல இந்த உலகத்தோடு ஒட்டாத பரிசுத்தம் நமக்கு வேணும். அததான் மகா பரிசுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மகா பரிசுத்தம் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? மகா பரிசுத்தம் என்ன நமக்குள்ள இருக்குதா இல்லையா? இல்ல. ஓகேவா? சரி, இதுக்கு ஆன்சர் என்னன்னா இருக்குது. இப்ப புரியும். இருக்குது. என்னன்னா, அதனாலதான் முன்னாடி சொன்ன உலகத்தோடு ஒட்டாத பரிசுத்தம். இப்போ நீங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில முதல் ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்கு போவீங்களா? எந்த ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டேன். போவோமா? வெளியில எங்கேயாவது போயிட்டு நல்ல ஜாலியா இந்த உலகத்துல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பகிரங்கமா, நான் சொல்றது இந்த திட்டத்தனமா போயிட்டு வரவங்களெல்லாம் நான் சொன்னேன். அது நிறைய பேர் செய்யறாங்க. நான் அதை பத்தி பேசல. அது தேவனுக்கு கணக்கு கொடுக்கட்டும், அது நம்மளுக்கு வேணாம். பகிரங்கமா ஓப்பனா நான் போய் தியேட்டரில் போய் படம் பார்ப்பேன், நான் இந்த மாதிரி ஒரு கிளப்புக்கு போவேன், நான் இந்த மாதிரி குடிப்பேன், நான் இந்த மாதிரி இருப்பேன்னு நம்ம பகிரங்கமா நம்ம செய்ய முடியுமா? இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்ய முடியுமா? ஆனா முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். ஆனா ஏன் செய்யல? இது தான் மகா பரிசுத்தம். ஐயோ இது தப்பாச்சே சொல்லுதா? ஏதோ ஒண்ணு பேசிடுவீங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிடுவீங்க, ஐயோ இது தப்பாச்சே, இதை நான் தேவனுக்கு விரோதமா நான் செஞ்சிட்டேனே. அதுதான் மகா பரிசுத்தம், உலகத்தோடு ஒட்டாத பரிசுத்தம். ஆனா கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் உலகத்தோடு இருக்குது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்ல, கண்டிப்பா நம்மளோட முயற்சியை கர்த்தர் திருவினையாக்குவார். நிச்சயமா தேவன் நம்மள என்ன மாத்துவார், நிச்சயமா இந்த பரிசுத்தத்துக்குள்ள நடத்துவார்.
அப்போ உலகத்தோடு ஒட்டாத பரிசுத்தம் காதோஷ், மகா பரிசுத்தம்னு அதை சொல்றாங்க. அதனால்தான் த இண்டிகேஷன் ஆஃப் மோஸ்ட் ஹோலி. இது என்ன பண்ணுன்னா உள்ள இருந்து இண்டிகேட் பண்ணிட்டே இருக்குது, ஒரு அறிகுறி கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. சில நேரத்துல, அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பகிரங்கமா ஓப்பனா செஞ்ச ஒரு விஷயம் ரட்சிக்கப்பட்ட பிறகு திருட்டுத்தனமா செய்யணும். புரியுதா? அப்படி செய்யணுன்ற அவசியம் கிடையாது, அப்படி செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னா உள்ள இருக்கக்கூடிய இண்டிகேஷன், அந்த மோஸ்ட் ஹோலி, அந்த மகா பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கு. அப்போ காதோஷோட ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்னன்னா உலகத்தோடு ஒட்டாத பரிசுத்தம். இது மகா பரிசுத்தம். ரெண்டாவது ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க காதோஷ்க்கு. என்னன்னா ஆளுகை செய்யும் பரிசுத்தமா. என்ன பண்ணும்? ஆளுகை செய்யும் பரிசுத்தம். இந்த ஆளுகை செய்யும் பரிசுத்தம் எதை சொல்றாங்கன்னா, இப்ப இந்த ஆளுகை செய்யற பரிசுத்தம் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இருக்கிறது. ஏன்னா ஆளுகை செய்கிற பரிசுத்தம் உள்ள இருக்கிறதுனாலதான் பவுல் சொல்றாரு, சபையில இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம்? பரிசுத்தவான்கள். ஆனா உண்மையில பரிசுத்தமா இருக்கிறோமா? ஆனா வார்த்தை, நமக்கு அந்த வார்த்தை அந்த தலைப்புல வந்துடுச்சு. ஏன்னா இது தேவனுடைய பரிசுத்தம், காதோஷ் உள்ள இருக்கிறதுனால நம்மளெல்லாம் என்ன சொல்றாங்க? பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆளுகை செய்யும் பரிசுத்தம் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, இப்போ இந்த ஒரு இடத்த ரொம்ப நோட் பண்ணோம், ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பரிசுத்தவான் அப்படின்னு நம்ம எப்படி பரிசுத்தவானா மாறணும்? அவ்வளவுதான். நம்ம எப்படி பரிசுத்தவானா மாறணும்னா இயேசுவின் ரத்தத்தினால். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால் நாம் பரிசுத்தவானாய் மாறியிருக்கோம். ஆமா, ரொம்ப கூனி குறிக்கிட்டாரு. ஆமா, பரிசுத்தவான்ன்றது நம்ம செய்யற கிரியைகளை வச்சு தேவன் கொடுக்கல. தேவன் பரிசுத்தர் ஆகையினால் நம்மளை பரிசுத்தவனா மாத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளை பரிசுத்தவனா மாத்திருக்கிறார். அதுக்கு அவருடைய ரத்தம் நமக்கு போதுமானதா இருக்குது. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த ஒரு விஷயத்தை ஜனங்க புரிஞ்சிக்காதனால தான் பரிசுத்தம்ன்றத இதுக்கு தெரியல. என்னன்னா, பரிசுத்தமான கிரியை, பரிசுத்தவானுக்குரிய கிரியை எப்படி வரணும் அப்படின்னா, பரிசுத்தமான கிரியைகளை நான் செய்யறதுனால நான் பரிசுத்தவானா ஆகல. நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்தமான கிரியைகளை நான் செய்யறதுனால நான் பரிசுத்தவானா ஆகல. தேவனாலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நான் பரிசுத்தவானா இருக்கிறதுனால நான் பரிசுத்த கிரியைகளை செய்யணும். புரியுதா? விளங்குதா? பரிசுத்தவானா நம்ம வாழ்றதுனால நாம் பரிசுத்தவான் இல்ல, நம்ம பரிசுத்தவானா இருக்கிறதுனால பரிசுத்தமா வாழணும். இதுதான் ஆளுகை செய்யும் பரிசுத்தம். உள்ள இருந்து என்ன பண்ணுது? உள்ளே ஆளுது. ஏன்னா ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, சாவுக்கு ஏதுவான உங்க சரீரத்துல பாவம் ஆளாதிருப்பதாக. அப்ப பாவமா ஆளுது. பாவம் கூட என்ன பண்ணுது? ஆளுகை செய்யுது. அந்த ஆளுகையில இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வருதுதான் தேவனுடைய பரிசுத்தம், காதோஷ். புரியுதுங்களா? அப்ப ஆளுகை செய்யும் பரிசுத்தம். இப்போ நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம்? பரிசுத்தவானாய் இருக்கிறோம். இப்ப தேவனுடைய பரிசுத்தம் நமக்குள்ள வந்ததுனால நம்ம பரிசுத்தவானாய் இருக்கிறோம். ஸோ இது 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 எப்படி மாறுது? இப்போ ஜென்ரலா நிறைய கிறிஸ்தவங்கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க, சில விஷயத்தெல்லாம் அப்படியே ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா 4 பேர்கிட்ட கேட்டாதான் சில விஷயங்கள் புரியும். நீங்க சும்மா சாதாரணமா கேட்டு பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்னு சும்மா கேட்டு பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, உங்க முடிவு எப்படி இருக்கும்? அல்லது உங்களுடைய இலக்கு, உங்களுடைய முடிவு. ஏன் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா பரலோகத்துக்கு போவீங்களா போக மாட்டீங்களான்னு கேளுங்க. சிம்பிள். நீங்க பரலோகத்துக்கு போவீங்களா போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. எந்த கிறிஸ்தவனா மார்தட்டி நான் போவேன்னு சொல்றவங்க காட்டிச்சிருங்க. ஊழியக்காரங்கிட்ட பழகுறதுனால சொல்றேன்.
நிறைய ஊழியக்காரங்க பாஸ்டர் கிட்ட பழகுனாலும் சொல்றேன். ஒரு பாஸ்டர் கிட்ட இப்படிதான் சொன்னேன், ஐயா இன்னைக்கு என்ன கஷ்டப்படலாம், நம்மலாம் எங்க போறோம், ஒரு நாளுக்கு தேவனுடைய ராஜ்யம் வரப்போது, அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம், பிரவேசிக்க போறோம். பிரதர் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? அவர் என்ன ஐயா உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன், உங்களுக்கு இருக்குதா அந்த நம்பிக்கை? ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது செய்யணுங்க. சரி என்னதான் செய்யற சொல்லு அப்படின்னா ஒரு ஒரு பிட்டா போடுறாரு அவரு. நான் லைட்டாக கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி பாட்டெல்லாம் பார்ப்பேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிடு. இப்போ அவர் எங்கே விழுந்துட்டார்னா, இலக்குக்குரிய ஆழமான காரியம் தெரியல. பரிசுத்தமானு முன்னாடியே சொன்ன தேவனுடைய காதோஷ் பரிசுத்தம் நமக்குள்ள இருக்குது. இந்த பரிசுத்தம் உள்ள வந்த உடனே ஆளுகை செய்கிற பரிசுத்தம். இது ஆளுகை செய்யறதுனால தான் நீங்களும் நானும் பரிசுத்தவானா இருக்கிறோம். இதனுடைய எண்டு என்ன தெரியுமா? இதனுடைய எண்டு என்ன தெரியுமா? உள்ள இருக்கிறது வெளியில வரணும். பரிசுத்தவான் காதோஷ் உள்ள வந்து நம்மளும் என்னவா மாறணும்? எண்டு காதோஷா மாறணும். வாசிங்க, புரியாத மாதிரியே பாக்குறீங்க, அதனால இந்த வசனத்தை வாசித்துடலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 5:30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். புரிஞ்சுதா வசனம்? நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இப்போ அது புரிஞ்சுதுங்களா? இல்ல நானு எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லுகிறேன்னா, அவ்வளவு பெரிய விஷயத்த இங்க வசனமா படிச்சுன்னுக்குறாங்க அந்த அம்மா எல்லாம் கேக்குறீங்க. அதுதான் எனக்கு புரியல. சரி, இப்ப அவர்ன்ற இடத்துல இயேசு போட்டு படிங்க. நாம் இயேசுடைய சரீரத்தின் அவயவங்களாயும் இயேசுடைய மாம்சத்திற்கும் இயேசுடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். உரியவர்களாயும் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? புரியுதா? இதுதான் ஆளுகை செய்யும் பரிசுத்தம். நீங்களும் நானும் பரிசுத்தவான்னு சும்மா சொல்லல. பைபிள் பவுல் நம்மளை பார்த்து பரிசுத்தவான்னு சும்மா சொல்லல. இந்த பரிசுத்தத்தோட இலக்கம் இருக்குது, ஒரு இலக்கு இருக்குது. அந்த இலக்கு நீங்கள நானும் பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவ போல மாற போறோம். நம்ம அப்படி மாற போறோம்ன்றனால தான் முன்னாடியே சொல்லிட்டாரு, நீ பரிசுத்தவான். இப்ப நம்ம தேவனுக்கு முன்னாடி நிக்கலாமா? பரிசுத்தவானா நிக்கலாமா? நெஞ்சு நிமிர்த்திக்கு நிக்கலாமா? கண்டிப்பா நிக்கலாம். ஏன்னா இதுக்காக தான் தன்னுடைய குமாரன் என்ன பண்ணிக்கிறாரு, அவரு கொடுத்துருக்கிறார். அப்ப இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது பாருங்க. அது இன்னும் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி, நல்ல கவனிங்க, தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக, தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? இதுதான் முடிவு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களா நம்ம பரிசுத்தவானா இருக்கிறோம்னா ஏதோ வெந்தத்தை தின்னுட்டு விதி வந்தா சாவுன்னு போய் சேர்ற கூட்டம் கிடையாது. நம்ம பரிசுத்தவானா மாறுற கூட்டம். அதனால்தான் வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வையில எப்படி இருக்குது? ஏன் இது வரைக்கும் போராடிக்கிட்டே இருந்தான் அந்த பாவத்துல, விட்டுணும் போராடினவன் இப்ப மரிச்சிட்டான். பாவத்தின் சம்பளம் மரணம் போயிடுச்சு. இப்ப உள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் எங்க தான் போறான்? கிறிஸ்துவினுடைய சாயல் அடைஞ்சு அவர்கிட்ட போறான். அதான் வேதம் சொல்லு, பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வையில அருமையா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் பார்த்திருந்தவன் இப்ப கிட்ட வந்துட்டான். பகல்ல குளிர்ச்சியான வேலையில போய் கிட்ட நின்று பேசின மனுஷன் இப்போ மரிச்ச பிறகு என்ன ஆகுறோம்? நம்ம அவர்கிட்ட போறோம். தெரியுதுங்களா? எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ ஆளுகை செய்யும் பரிசுத்தம் காதோஷ். 3வது, அதாவது காதோஷ்ன்ற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல பார்த்தோம் உலகத்தோடு ஒட்டாத பரிசுத்தம், மகா பரிசுத்தம் காதோஷ். 2வது ஆளுகை செய்யும் பரிசுத்தம். அதனால்தான் நம்மள பரிசுத்தவான்கள்னு
சொல்றாங்க. அந்த பரிசுத்தவான்களாய் நம்ம இருக்கிறனால தான் நம்ம இந்த ஆளுகை என்ன எங்க கொண்டு போகுது, நம்மள இயேசுவை போல அந்த ஒரு கேரக்டருக்கு, குமாரனுக்குரிய அந்த கேரக்டருக்குள்ள நம்மள மாத்துது. மூன்றாவது, தெய்வீக உறவுக்குரிய பரிசுத்தம், காதோஷ். தெய்வீக உறவுக்குரிய பரிசுத்தம், காதோஷ். அது இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள போனீங்கன்னா தேவனை தரிசிக்கிற பரிசுத்தமா, தேவனை தரிசிக்கிற பரிசுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்கதான் கொஞ்சம் இடிக்குது. என்னன்னா, தேவனை ஒரு நாளும் ஒருவனும் ஒரு காலமும் என்ன பண்ணதில்ல, கண்டதில்லை. சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவரும் மனுஷர்கள் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய தேவன். ஆனா இங்க டெஃபினேஷன் என்ன, பரிசுத்தத்துக்கு என்ன டெஃபினேஷன்னா, அவரை தரிசிக்கிறோமா. தெய்வீக உறவுக்குரிய பரிசுத்தம், காதோஷ். எப்படின்னா, இன்னொரு இடத்துல இயேசு சொல்றாரு, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்ப இயேசு சொல்லி இருக்கிறாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ இருதய சுத்தமா இருந்தா யாரை தரிசிக்கலாம்? தரிசிக்கலாமா? இந்த தரிசிக்கணுன்றது அப்படியே கண்ணை வச்சு பாக்குறது கிடையாது. இந்த சரீரத்துல பாத்தீங்கன்னா போயிடுவீங்க. அப்படி கிடையாது இது. அதாவது எப்படின்னா, இதை கரெக்டா இது பண்ணா, அதை முன்னாடி சொன்ன ஒரு டிவைன் கனெக்ஷன், இது ஒரு தெய்வீக இணைப்பு. அதாவது அது ஃபுல்னஸ் ஆஃப் டிவைன் லைட்ன்றாங்க. ஃபுல்னஸ் ஆஃப் டிவைன் லைட், அதாவது இருளை ஆச்சரியமான விதத்தில் நீக்கும் பூரணமான ஒளி. இருளை ஆச்சரியமான விதத்தில் நீக்கும் பூரணமான ஒளி, அதாவது அவரோடு கூட நெருங்குற உறவு. அவரை தரிசிக்கிறதுனா என்னன்னா, இருளை வெளிச்சமாக்குற ஒரு ஆச்சரியமான ஒளி. இப்போ என்ன ஆகுது, உள்ள வருது, நமக்குள்ள வருதான். அதனால தான் தேவன் என்ன சொன்னார், தேவன் என்னவா இருக்கிறார், ஒளியா இருக்கிறார். இப்ப தேவன் ஒளியா இருக்கிறார்னா, நாம் அவரை தரிசிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, இந்த இருளை ஆச்சரியமான விதத்துல நீக்கிற ஒரு பூரண ஒளி தான் தேவன் என்கின்ற அந்த பரிசுத்தத்துக்குரிய ஒளி. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும். அந்தகார இருளினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறோம். இப்போ இந்த இவ்வளோ கேரக்டர் முன்னாடி சொன்ன அந்த வார்த்தையில தான் இருக்குது. என்னது, அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியில வரவழைத்தவர். இப்போ இந்த ஆச்சரியமான ஒளியில வரவழைத்ததுன்னா என்னன்றத புரிஞ்சாதான் நாம் அவரை தரிசிக்கிறோன்ற வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணும். எப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல வெளிச்சம் இருக்குது, லைட் ஆஃப் பண்ணா இருட்டு வந்துடும். அப்படியே டும்மா கண்ணு மூடுற மாதிரி இருட்டு வந்துடும் நினைக்கிறீங்களா? எப்போ வேணா லைட் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வெளிச்சம் வரும், அதாவது எல்லாமே ஆஃப் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் வெளிச்சம் வரும். ஏன் தெரியுமா? வெளியில வெளிச்சம் இருக்குது. இருள் இருக்கலாம், ஆனா ஒரு வெளிச்சம் வரும். ஏன்னா வெளியில ஒரு வெளிச்சம் இருக்குது. அப்போ லைட் ஆஃப் பண்ணா இருள், லைட்டை போட்டா ஒளி. இது ஆச்சரியமான ஒளின்னு சொல்ல முடியாது. சுவிட்ச் போட்டா லைட் எரியுதியா, முடிஞ்சு போச்சு கதை. ஆனா ஆச்சரியமான ஒளி என்னன்னா, இப்ப நம்ம இருதயத்தை எடுத்துக்குவோம். இப்போ இதுல என்ன வருது, இருள் இருக்குது, ஏகப்பட்ட இருள். இந்த இருளை தேவன் ஒளியா இருக்கிறாரு. அந்த ஒளி, ஆச்சரியமான ஒளி உள்ள வந்த உடனே இருள் என்ன ஆகுது, போயிடுது. அத்தோட அப்படியே அதே வெளிச்சத்துல இருக்கிறோமா? இல்ல, மறுபடியும் என்ன பண்றோம், இருள்ல மாறிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இருள்ல மாறிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இருளாவே போல, இருளாவே ஆகல. ஏன் தெரியுமா? இது ஆச்சரியமான ஒளி. இது இருளே விடாது, இருளையே விட்டுடாது. இது கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கும். இந்த வெளிச்சம் என்ன பண்ணும், போராடிட்டு இருக்க. ஏன்னா இது தேவன் ஒளியா இருக்கிறார்.
அந்த ஒளியா இருக்கிற தேவன் நமக்குள்ள இருந்து இந்த இருள் என்ன பண்றாரு? ட்ரை பண்ணிட்டே இருக்கிறார். இந்த உள்ள வருது, இதான் காதோஷ். இப்போ தேவன் ஒளியா இருக்கிற தேவன் எனக்குள்ள வந்ததுனால எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வராருன்னா நான் தேவனை தரிசிக்கிறேன். இந்த ஒளியா இருக்கக்கூடிய தேவனை நான் என்ன பண்றேன்? தரிசிக்கிறேன்னா அவரு என் கூட நின்று அவருடைய செயல்பாடை நான் உணர்றேன். அந்த செயல்பாடை நான் உணர்றேன். அப்போ சில நேரத்துல சில விஷயங்களை நான் செஞ்சுட்டு என்ன ஆயிடுறேன்? இருள் வந்துடுது. உடனே என்ன பண்றேன்? ஜெபம் பண்றேன், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, இயேசுவோட ரத்தத்தினால கழுவுங்க. உடனே என்ன வந்துச்சு? இந்த உள்ளகிற ஆச்சரியமான ஒளி டமால்னு எரியுது. இதெல்லாம் பீஸ் போயிடும். ஆனா இது என்ன ஆகாது? யூஸே போகாது. டமால்னு வெளிச்சம் கொடுக்குது. வெளிச்சம் கூட நல்லா பிரைட் ஆகும். அப்போ இப்பெல்லாம் உட்காந்து இப்பெல்லாம் உங்களுக்கெல்லாம் பயங்கர பிரைட்டு, செம பிரைட்டு அடிக்குது பாருங்க. அப்படியே ஞான கண்ணை திறந்து பாருங்க, கண்ணே அவிஞ்சு போயிடும், அவ்வளோ ஒளி. ஆனா வெளியில போனா, வீட்டுக்கு போனா ஆனா விட்டுறாரா? இருளே இருக்கட்டும் விட்டுறாரா? இல்ல. அப்போ இதுதான் ஆச்சரியமான ஒளி, தெய்வீக உறவுக்குரிய பரிசுத்தம் அல்லது தேவனை தரிசிக்கிறது. ஒளியாகிய தேவனை, அந்த ஒளியை உணர்ந்து நான் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரேன். புரியுதுங்களா? ஸோ காதோஷ்ன்ற வார்த்தைக்கு வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல முதல்ல பார்த்தா உலகத்தோடு ஒட்டாத பரிசுத்தம், மகா பரிசுத்தம். ரெண்டாவது ஆளுகை செய்யும் பரிசுத்தம், நீங்களும் நானும் பரிசுத்தவானா இருக்கிறோம், நமக்கு ஒரு இலக்கு இருக்குது. மூன்றாவது தெய்வீக உறவை ஏற்படுத்துகிற பரிசுத்தம், தேவனை தரிசிக்கிறது. அந்த ஒளியாகிய தேவனை இருளை நீக்கி அந்த ஒளி நமக்குள்ள வர்றதுனால நமக்குள்ள அந்த உறவு என்ன ஆயிடுச்சு? இப்போ தரிசிக்கிற ஒரு உறவை மாறிடுச்சு. சரி, இப்போ ரெண்டாவது கேள்வி என்னது? தேவனுடைய சொல்லுங்க. ஆமா, முதல் கேள்வின்னா தேவன் எப்படிப்பட்டவர், ரெண்டாவது தேவனுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது. இப்ப புரிஞ்சுக்கிச்சா? தேவனுடைய பரிசுத்தம் என்னன்னு தெரிஞ்சிச்சா? காதோஷ். காதோஷுக்கு தான் இந்த 3 டெஃபினேஷன் பார்த்தோம். இப்ப மூணாவது கேள்வி என்ன? நமக்குள் வெளிக்காட்டுவது எப்படி? இப்ப இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம், இவ்வளவு விஷயத்த பார்த்துட்டோம். எல்லாம் நம்ம பூங்காவனம் பொண்ணு மாதிரி தலையாட்டினே கேட்டோம். அது சொல்லுவாங்க அப்படி, ஒரு பாஸ்டர் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. பூங்காவனம் பொண்ணு மாதிரி நல்லா கேளு, பூங்காவனம் பையன் மாதிரி நல்லா கேளு. அவர்கிட்ட கேட்கணும் பூங்காவனம் யாருன்னு. அது தெரியாம நான் வேற வாய் விட்டேன். அப்போ பரிசுத்தம், தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டோம், தேவனுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த பரிசுத்தத்தை நமக்குள் வெளிக்காட்டுவது எப்படி? துரிதமா வசனத்தை வாசித்து லேவியராகம் 11ஆம் அதிகாரம் 41வது வசனம், 45. லேவியராகமும் 11:45. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. பாருங்க, தேவனுடைய பரிசுத்தத்தை நமக்குள் எப்படி வெளிக்காட்ட முடியும்னா பரிசுத்தமாய் இருக்கணும். பரிசுத்தமாய் இருக்கணும். ஏன்? தேவன் கிளியரா சொல்லிட்டார், நான் பரிசுத்தர், நான் காதோஷ். இப்ப நீயும் என்னவா இருக்கணும்? காதோஷா மாறணும். பரிசுத்தமா இருக்கணும்னா அப்ப என்ன பண்ணணும்? பரிசுத்தமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பரிசுத்தமா இருக்கணும், சுத்திகரிக்கணும். பரிசுத்தமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சுத்திகரிக்கணும். ஏன்னா சரீரம் இருக்கிற வரைக்கும் நீ அழுக்குல இருப்ப. சரீரம் இருக்கிற வரைக்கும் நீ அழுக்குல இருப்ப. இயேசு கிளியரா சொன்னார், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் உன்னை என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்? அது இந்த காதோஷுக்கு விரோதமா செயல்படும். ஆனா இந்த காதோஷ் உள்ள இருக்குது பாருங்க, காதோஷ், அது என்னவாகணும்? இன்னும் சுடர் விட்டு எரியணும். அப்போ சுடர் விட்டு எரியணும்னா உள்ளகிற காதோஷ வெளியில காண்பிக்கணும்னா அதை மோர் ஷைன் பண்ணணும். இன்னும் அதுக்கு முதலிடம் கொடுக்கிறது தான் சுத்திகரிப்பு. சுத்திகரிப்பு. இந்த சுத்திகரிப்பு எப்படி இருக்கணும்னா, இன்னைக்கு அந்த மைண்ட்லே இல்லை, சுத்திகரிக்கிறதுன்ற ஒரு விஷயமே இல்லை. ஆனா பழைய ஏற்பாடுல எடுத்து பார்த்தீங்கன்னா 1000 நிறைய வார்த்தைகள் அதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம சரீரத்துல இருக்கிறதுனால சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா சரீரத்தினால உள்ள ஆவி என்ன ஆகும்?
சரீரத்தினால ஆவி என்ன ஆகும்? பரிசுத்த குலைச்சல் வரும். இப்ப பரிசுத்த குலைச்சல் வரக்கூடாதுன்னா நம்ம என்னவா மாறணும்? அந்த பரிசுத்தத்துக்குள்ள நம்ம வரணும். சங்கீதம் 96:9 வாசிங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். என்ன சொல்றாங்க? பூலோகத்தார் யாரும் அவருக்கு முன்பதாக நடுங்குங்கள். எதுக்கா? எப்ப நடுங்கணுமா? பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இப்போ கேள்வி, பரிசுத்த அலங்காரம்னா என்ன? நமக்குள்ள காட்டணும். நமக்குள்ள காட்ட வேண்டிய தேவனுடைய பரிசுத்தத்தை நம்முடைய காட்டணும்னா பரிசுத்தமா இருக்கணும். அப்ப நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னா சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். இங்க ஒரு வார்த்தை வந்துச்சு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப அந்த பரிசுத்த அலங்காரம்னா என்ன? எபேசியர் 5:27 எபேசியர் 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். என்னவா? கரை திரை 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 முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். புரியுதா? இப்ப இயேசு கிறிஸ்து ஏன் ஒப்பு கொடுத்தார்னா, மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வது. யார? நம்மள. அதுக்காக தான் ஒப்பு கொடுத்தாராம். அப்ப முன்னாடி வார்த்தை என்ன வந்தது? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். இப்போ கரை திரைனா என்ன? கேள்வி மேல கேள்வி கேட்டாதான் உள்ள போக முடியும். ஒரு பாவமும் கரை திரை விலகட்டா? அது பாதி சிம்பிள். விஷயம் என்னன்னா, இப்போ இந்த இடத்துல நான் ஏதாவது ஒன்று நாசனம் பண்ணிட்டு ஏதோ ஒன்று கண்டதை பண்ணிட்டு இதுக்கு மேல ஸ்கிரீன் போட்டா கரை திரை. அப்ப பாவத்தை என்ன பண்ணக்கூடாது? திரை போட்டு என்ன பண்ணக்கூடாது? மூடக்கூடாது. இப்ப பிரச்சனை என்னன்னா, சிலது நானே ஸ்கிரீனை போடுறேன், சில நேரத்துல நான் தெரியாமலே போட்டுறேன். தெரியாமலே நான் ஸ்கிரீன் போட்டேன். நானே மூணு எனக்கு தெரியும் அங்க பின்னாடி கரை இருக்குதுன்னு. ஆனா எனக்கு தெரியாத கரைக்கு நான் திரை போட்டேன்னா அப்ப அதை எப்படி நான் சுத்திகரிக்கிறது? இப்படிதான் நிறைய பேர் விழுந்து கிடக்குறாங்க. தாங்கள் செய்கிறது பாவம் என்று உணராத ஜனங்கள். கரை திரை அதை உணர்ந்து தேவனே உமக்கு முன்பதாக நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு தாழ்த்துறான் பாருங்களா, அதுதான் பரிசுத்த அலங்காரம். தேவன் அப்படிப்பட்டவங்களை தான் நோக்கி பார்க்கிறார். புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய பரிசுத்தத்தை நமக்குள் வெளிக்காட்டுவது எப்படின்னா என்ன பண்ணணும்? பரிசுத்தமாய் இருக்கணும். பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்தமாய் இருக்கணும். ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர், அதான் ரொம்ப முக்கியம். முன்னாடி பார்த்தோம். அதுல இன்னொரு காரியம் கூட இருக்குது. ஆபக்குக் 1:13. ஆபக்குக் 1:13. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. என்னவா? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் உங்களை பாக்குறேன், நிறைய விஷயங்களை நம்ம பாக்குறோம். ஆனா பார்க்க கூடாத சில காரியம் இருக்குது. பார்க்க கூடாத காரணம், ஐயோ என்னால பார்க்கவே முடியல சொல்லுவாங்கல்ல, என்னால பார்க்கவே முடியல. தேவனுக்கு பாவம் அப்படிதான், தீமை அப்படிதான். நம்ம செய்யற பாவங்கள் எல்லாம் தேவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயோ பார்க்க முடியலப்பா. அது என்ன வேணா இருக்கட்டும். நம்ம எல்லாம் வெளியாட்டமா செய்யறது கிடையாது, எல்லாம் பர்சனலா தான் செய்யறோம். அப்படி நீங்க பர்சனலா செய்யறது மற்றவங்களுக்கு ஒன்றா தெரியாம இருக்கலாம், தேவனுக்கு தெரியும். இப்ப அந்த ஒரு விஷயத்த அவரால் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். அப்ப வெளிப்படுத்தல் 22:11-12 வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். இதுதான் உலகத்தினுடைய கடைசி நீதி. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்,
அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதியுள்ளவன் ஆ. இன்னும் நீதி செய்யட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனின் கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இதுதான், இது ஒரு எமர்ஜென்சி அலர்ட். புரியுதுங்களா? சுத்திகரிப்புக்கு ரொம்ப முக்கியம் இது. அப்போ திடீர்னு இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வந்துச்சுன்னா, அப்ப நீங்க உங்களை சுத்திகரிக்காம இருந்தீங்கன்னா கையெல்லாம் விட மாட்டார். கையில விடாதுங்க, அந்த மாதிரி தேவன் கிடையாது. ஆனா அவர் முன்னாடி நிக்க முடியுமா? நம்மளால நிக்க முடியுமா? பரிசுத்தவானா நிக்க முடியுமா? அந்த உணர்வு இப்ப வரணும். அவர் வரத்துக்கு முன்னாடியே வரணும். அதனால தான் இது வந்து எமர்ஜென்சி வார்டு. பார்த்துக்கிறீங்களா? எப்பவுமே பிஸியாக இருக்கும். அங்கெல்லாம் ஃப்ரீயாகவே இருக்காது. இங்கே எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குதுன்னு வச்சுங்க. சில இடத்துலலாம் போனீங்கன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கும் எமர்ஜென்சி வார்டு. அந்த மாதிரி தான் சுத்திகரிப்பு நமக்குள்ளே நடக்கணும். ஐயோ, இந்த காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவரே என்ன பண்ணீங்க, ஆண்டவரே இந்த காரியத்துலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, நான் இதை செஞ்சுட்டேன். இது எமர்ஜென்சி வார்டு மாதிரி எனக்கு உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகுது. புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய பரிசுத்தத்தை நமக்குள் வெளிக்காட்டுவது எப்படின்னா, நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்த அலங்காரத்தோடு. மாத்திரமல்ல, தெய்வ பயத்தோடு நடக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாய் இருக்கணும். மாத்திரமல்ல, தெய்வ பயத்தோடு நடக்கணும். இன்னைக்கு தேவ பக்தி, தேவ பயம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் ஒண்ணுதான்றாங்க. தப்பு. தேவ பக்திக்கும் தெய்வ பயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தெய்வ பக்தி சுலபமா ஏமாத்திடலாம். ஒருத்தவங்க கூட போன தடவை கூட அந்த பட்டை கிட்டெல்லாம் அடிச்சுக்கின்னு மணியெல்லாம் போட்டு வந்து, சார் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, ஏதோ வந்து கேட்குறான்னு சொல்லிட்டு நம்மளும் கொடுத்து விட்டோம். சாயங்காலம் பார்த்தா பத்துனுங்கிறான் ரோட்டில். இப்போ அவனுடைய பட்டை அந்த அப்பியரன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே எப்படி இருந்தது? நல்ல புள்ள, ரொம்ப பக்திமான், ரொம்ப பக்தியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு காசை கொடுத்தா, சாயங்காலம் பட்டை அடிச்சுட்டு காலையில் பட்டை போட்டவன் அந்த நைட்டு சாயங்காலம் பட்டை அடிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம கூட ஈஸியாக ஏமாத்திடலாம். தேவ பக்தி இருந்தா, தேவ பக்தியை, அதாவது தேவ பக்தியை ஈஸியாக ஏமாத்திடலாம். அப்படியே சோத்திரன்னா எப்படி இருக்கான்? எவ்வளவு பெரிய பக்திமான், எவ்வளவு பெரிய பக்திமான். அப்படியே சொல்லுவாங்க, ஐயோ ஐயோ சோத்திரம் ஆண்டவரே, இவங்கள மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது, இவங்கள மாதிரி ஜெபம் பண்ண முடியாது. அப்படியே தேவ பக்தி நடிச்சாலே வந்துடும். ஆனா தேவ பயம் நடிக்க முடியுமா? தேவன் கையில போயிட்டு, ஆண்டவரே நான் பயப்படுறேன், ஆண்டவரே நான் பயப்படுறேன், ஆண்டவரே, முடியுமா? முடியாது. இந்த பரிசுத்தத்தை, தேவனுடைய காதோஷ நம்ம வெளியில காட்டணும்னா நம்ம பரிசுத்தமா இருக்கணும். தெய்வ பயத்தோடு நடக்கணும். தெய்வ பயத்தோடு நடக்க வேண்டியது அவசியமாய் இருக்குது. ஒரு வசனம், ஏசாயா 6:3. ஏசாயா 6:3. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். வெளிப்படுத்தல் 4:8. வெளிப்படுத்தல் 4:8. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. புரிஞ்சுது அந்த வசனம்? எத்தனை முறை பரிசுத்தர்னு வந்தது? 3. பழைய ஏற்பாடுல பார்த்தோம் 3 முறை வந்தது. புதிய ஏற்பாடுல பார்த்தோம் 3 முறை வந்தது. இது நம்ம ஜென்ரலா எப்படி பார்க்குறோம்னா, பரிசுத்தர் பரிசுத்தர்னா ஏதோ 3 தடவை சொல்லிட்டு போதுங்க. ஆனா அது அர்த்தம் அப்படி அல்ல. இந்த 3 தடவை சொல்ற பரிசுத்தம் எதுக்கு நிழலா இருக்குதுன்னா, இங்கதான் தெய்வ பயத்தை நம்ம உணர முடியும். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு 3 தடவை சொல்றது, முதல் பரிசுத்தர் என்னன்னா தேவன் தம்முடைய அன்பை, தேவனுடைய அன்பை குறித்து சொல்லுது. 2வது பரிசுத்தர் தேவனுடைய தூய்மையை குறித்து சொல்லுது. 3வது பரிசுத்தர் தேவனுடைய நீதியை குறித்து சொல்லுது. இதுதான் மரபு, இதுதான் யூதர்கள் விசுவாசிக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் இதை எடுக்கணும். முதல் பரிசுத்தம் அவருடைய அன்பு, 2வது பரிசுத்தம் அவருடைய தூய்மை, 3வது பரிசுத்தம் அவருடைய நீதியான நியாயத்தீர்ப்பு. இப்போ அதை நம்ம வாழ்க்கையில கூட உணரலாம்.
முதல்ல தேவன் என்ன பண்றாரு? நம்மள அன்புள்ள அன்பு காட்டுறாரு, ரட்சிப்பின் அனுபவத்துல கொண்டு வந்தார். ரெண்டாவது என்ன கொடுக்குறாரு? பரிசுத்தத்தை பரிசுத்தத்தை கொடுத்து தூய்மையாக்குறாரு. மூணாவது என்ன பண்றாரு? நீதி நீதியாய் நியாயம் நியாய தீர்ப்பு செய்வார். இங்க தான் நம்ம விழுந்துடுறோம். புரியுதுங்களா? அப்போ தேவன் பயம் இருக்கணும்னா தேவன் அன்பு காட்டுவாரு தெரியும், தேவன் தூய்மையாக்குவாருன்னு தெரியும், தேவனுடைய தீர்ப்பு இருக்குது. அது எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியாது, அது விவரிக்கவும் முடியாது. ஆனா ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுது. நாகும் 1:2-3 வாசிங்க, முடிச்சிடலாம். நாகும் 1:2-3. கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். என்னவா? எப்படிப்பட்ட தேவன்? எரிச்சல் உள்ளவரும். எரிச்சல், அந்த வார்த்தை எப்படி எடுக்கிறது? எரிச்சல். சிலருக்கெல்லாம் பார்த்தா ஐயோ மண்டை குடையுதுப்பா இதுங்க பண்றத பார்த்தா, சொல்றோமா இல்லையா? அதான் எரிச்சல். நம்மளுக்கு இல்ல, இதெல்லாம் சுபாவம் நம்மளுக்கு இல்ல, அவருக்கும் எரிச்சல்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படியே வாசிங்க. கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். நீதியை சரி கட்டு நீதியை சரி கட்டுற எரிச்சல். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். எப்படிப்பட்ட கோபம் உள்ளவரா? உக்கிர கோபம்னா இது எப்படிப்பட்ட கோபம்னா, ஏதாவது பிரச்சனை வந்தா சிலருக்கெல்லாம் ரொம்ப லேட்டா வரும், சிலருக்கு ஏதாவது ஒண்ணு நறுக்குன்னு போய் மாட்டினாதான் வரும். ஆனா இந்த கோபம் எப்படின்னா உக்கிர கோபம். இதுக்கும் விளக்கம் தெரியல, இதுக்கும் விளக்கம் தெரியல. அந்த உக்கிர கோபம் எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனா கண்டிப்பா அது பயங்கரமா இருக்கும். அது மாத்திரம் தெரிஞ்சுக்கலாம். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர், அவர் தம்முடைய பகைஞர்களுக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். கோபத்தை வைத்து வைக்கிறவர். இப்ப இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு நல்லா படிக்கணும். நான் ஒரே ஒரு பாயிண்ட் வரைக்கும் இதுல எடுத்துக்கிறேன். எரிச்சல் உள்ள தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம பயப்பட வேண்டிய தேவன், எரிச்சல் உள்ளவர், நீதியா நியாயம் தீர்க்கிறவர், கோபத்தை வைத்து வைக்கிறவர், உக்ர கோபத்தை காண்பிக்கிறவர். ஓகேவா? அடுத்த வசனம். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். இப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நீடிய சாந்தமும் வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. பாத்தீங்களா? போதும். இப்போ 2வது வசனத்துல சொன்னாரு எரிச்சல் உள்ள தேவன், 3வது வசனத்துல சொல்றாரு நீடிய சாந்தம் உள்ள தேவன். இப்ப இவரு எப்ப கோவப்படுவாரு, எப்போ சாந்தமா இருப்பாரு நமக்கு தெரியுமா? புரியும். அந்த அளவுக்குலாம் மங்கி கிடையாது, நம்ம எல்லாருக்கும் புரியும். ஆனா நம்ம சில நேரத்துல மறந்துடுறோம். நம்ம சில நேரத்துல அந்த உணர்வு இல்லை. நான் செய்யற காரியம் கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்குமா, இல்ல அவர் சாந்தத்தோட இருக்கிறாரு. அமைதியா இருக்கும்போது நம்ம நினைச்சுக்கிறோம் எதுவுமே நடக்கலைங்க, எதுவுமே நடக்கல, பெருசா ஏதோ நடந்துனுக்குது. புரியுது? பெருசா தான் நடந்து. சில நேரத்துல எல்லாமே அமைதியா இருக்கும், எல்லாமே அமைதியா இருக்கும். பணம் வர்றது அமைதியாயிடும், மற்ற விஷயத்தெல்லாம் அமைதியாயிடும், சந்தோஷம் அமைதியாயிடும், சமாதானம் அமைதியாயிடும், எல்லாமே அமைதியாயிடும். கஷ்டம் அப்படியே கொண்டெல்லாம் வச்சுன்னு பேய் மாரி உட்காந்துக்க வேண்டியது தான். ஏன்? அதுவும் அமைதி தான். ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு. அப்போ புரிஞ்சுக்குங்க, தெய்வ பயம் ரொம்ப முக்கியம். நம்ம ஆராதிக்கிற தேவன் எரிச்சல் உள்ள தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் நீடிய சாந்தம் உள்ள தேவன். இப்போ நம்முடைய நடக்கை அவரை எரிச்சலாக்குதா நீடிய சாந்தமாக்குதுன்றத நம்மளே பார்த்துக்கணும், நம்மளே பார்த்துக்கணும். அப்போ சில நேரத்தில் நம்மளால முடியல, இந்த மாதிரி சில விஷயங்களை எரிச்சல் ஊட்டுற காரியங்கள் எனக்குள்ள இருக்கு, ஆனா என்னால விட முடியலன்னா கவலையே படாதீங்க. அன்பான தேவன், அவர்கிட்ட ஓப்பனா இந்த மாதிரி இருக்கு தேவனே, என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குது, என்னை மாத்துக்குன்னு சொன்னா மனது இறங்குவார். அவர் மனதுருக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், கோபிக்கிறதற்கு தாமதிக்கிறவர். அவருடைய கோபம் என்னவா? ஒரு நிமிஷம். புரியுதுங்களா? அதனால இன்றைக்கு நம்ம நம்மில் உண்டா தேவனுடைய பரிசுத்தம் தான் தலைப்பு. ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? நம்மில் உண்டா தேவனுடைய பரிசுத்தம். அதுல என்ன பார்த்தோம்? தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர், அனாதி தேவன், எல் எலியோன். 2வது தேவனுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டதுன்னும் போது உலகத்தோடு ஒட்டாது ஆளுகை செய்கிற பரிசுத்தம், தெய்வீக உறவுக்குள்ள வருகிற பரிசுத்தம். 3வது தேவனுடைய பரிசுத்தத்தை நமக்குள் எப்படி
வெளிக்காட்டுவதுன்னும் போது சுத்திகரிப்போடு கூட பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நம்மை நாமே பரிசுத்த வாழ்க்கை வாழணும். ரெண்டாவது தெய்வ பயத்தோடு கூட நடக்கணும். கடைசியா 2 கொரிந்தியர் 7:1 வாசிங்க, முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாய் இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஆமென். தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த. அப்ப பரிசுத்தமாக தெய்வ பயம் அப்படின்னா என்னன்னா, நம்ம பரிசுத்தப்படுத்திக்கணும். பரிசுத்தமாகுதல் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு சபைகளும் சரி, ஊழியங்களும் சரி, சபை ஊழியக்காரங்களும் சரி, ஒரு விஷயத்த ரொம்ப கண்டம் பண்றாங்க. என்ன தெரியுமா? சுத்திகரிப்புன்ற ஒரு விஷயத்த. அது எப்படி பாவம் செஞ்சுட்டு நீங்க சுத்திகரிச்சுப்பீங்களா? ஒருத்தர் கேட்கிறாரு, பாவம் செஞ்சுட்டு நீங்க இதை செய்வீங்களா? அதை கண்டிச்சு உணர்த்துங்க. அப்போ இந்த மாதிரி உபதேசம் என்ன ஆகுதுன்னா, பாவம் செய்யறதுக்கு என்ன கொடுக்குறோமா? லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. சத்தியம் தான் போதிக்கணும். தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை தான் நம்ம இப்ப பார்த்தோம். நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப மன்னிப்பு கேட்கறது. இப்ப பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கிறோம்னா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சுத்திகரிக்கிறதுனால நீ பாவம் செய்யாம இருக்கிறியா? நமக்குள் பாவம் இல்லை என்போமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது. இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நீங்க போராடி தான் ஆகணும். ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இயேசுவின் ரத்தம் போதுமானதா இருக்கு. சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது நிச்சயம் நம்மை பரிசுத்தவானாய் மாற்றி இயேசுவை போல நம்மளை மறுபடியும். நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். கண்களை மூடி